அனைவருக்கும் இனிமையான இதயம் நிறைந்த அன்பு வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு அரசும் பபாசி நிறுவனமும் இணைந்து மிக பிரம்மாண்டமாக தமிழகம் தோறும் இருக்கிற மாவட்டங்கள் நடத்தி வருகிற இந்த புத்தக திருவிழாவிற்கு, சென்னையினுடைய புத்தக திருவிழாவிற்கு என்னை ஒரு பேச்சாளராக அழைத்த உங்களுக்கு நான் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் புத்தக திருவிழா வரப்பெல்லாம் அந்த 10 ரூபா அனுமதிக்கு சீட்டுக்கு வாங்கிட்டு உள்ள போய் எல்லா கடைகளிலும் சுற்றி பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் இளைஞனான பிறகு தமிழகத்தை ஆளுகிற, மேடையை ஆளுகிற, பேச்சால் ஆளுகிற, எழுத்தால் ஆளுகிற மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் கூட்டத்தில் ஒருவனாக இருந்து பார்த்து மகிழ்ந்து கைகளை தட்டி குறிப்பெடுத்து வளர்ந்த நான் இன்றைக்கு என்னுடைய தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தாலும் நான் படித்த தமிழாலும் சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்களாலும் அங்கே இருந்த நான் இங்கே இருப்பதை என் வாழ்வினுடைய மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். அதற்கு உங்கள் அனைவரின் அன்பிற்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள். புத்தக திருவிழாவில் பேசுறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். தொலைக்காட்சியில நல்ல தமிழ் பேசுகிற தம்பின்னு அன்னை மணிகண்டன் சொன்னார். தொலைக்காட்சியில் வரவங்க எல்லாம் ஏதோ புத்தகமே படிக்காதவர்கள் மாதிரியும், வெறும் நகைச்சுவை நிகழ்ச்சிக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மாதிரியும், சமுதாயம் சார்ந்த அக்கறை எங்களுக்கெல்லாம் இல்லாத மாதிரியும் நினைத்து கொண்டிருக்கிற பல பேருக்கு என்னுடைய பணிவன்பான வார்த்தைகள் என்னவென்றால், எங்களுக்குள்ளும் தமிழ் இருக்கிறது, எங்களுக்குள்ளும் படிக்கிற ஆர்வம் இருக்கிறது, நாங்களும் நிறைய படித்திருக்கிறோம் என்று சொல்வதில் கர்வமும் இருக்கிறது. அதனால இவங்கெல்லாம் கூத்தாடிங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களையும் என்னையும் அமர வைத்தே படித்த புத்தகங்களையும் அதை பற்றிய விஷயங்களையும் ஆராய்ச்சி கூட செய்யலாம். எனக்கு அதுல உடன்பாடும் உண்டு. பெரிதாக படிக்கவில்லைனால தமிழ் அண்ணன் சொன்னார் 1000 கிடையாது அந்த முறை, 1000 அரங்கு. வழக்கமா 800 இருக்கும். ஏன்னா 800 850 அரங்குகள் இருக்கும். 800 அரங்குகள் இருக்கு. இந்த ஆண்டு 1000 அரங்குகள் வந்திருக்கு. படிப்பதனுடைய சுவை கூடியிருக்கிறது என்பதற்கான அடையாளம் அரங்குகள் அதிகமாவதனுடைய அந்த விஷயமே அதுதான். படிப்பதனுடைய சுகம் அதிகமாயிருக்கு. இரேன் பையா எழுதுற மாதிரி படிப்பது சுகமேன்னு எழுதினார் புத்தகம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நினைத்ததை நிகழ்த்திடுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு. பொதுவா பேச்சாளர்கள் அதை செய்வோம். நினைத்ததை நிகழ்த்திடுவோம். யார் கேட்டாலும் கேட்கலைனாலும் நாங்கள் நினைச்சதை நாங்கள் பேசிட்டு தான் போவோம். ஏன்னா நாங்களாம் கோயில் திருவிழாவில் பேச ஆரம்பித்த ஆட்கள் எல்லாம் பாய் படுக்கையோடு தான் பட்டிமன்றமே கேட்க வருவாங்க. அவங்களெல்லாம் எழுப்பி குளிப்பாட்டி அந்த மாதிரி பேசின ஆட்கள். நினைத்ததை நிகழ்த்திடுவோங்கிறது எனக்கு சுலபம்தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, அண்ணன் நிறைய புத்தகங்களை காமிச்சு பேசினது. ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொருவருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். இன்னைக்கு புதுகை பாரதி, நான் பார்த்த பாரதிக்கும் இன்றைக்கு மேடைகள் இருக்கிற பாரதிக்கும் எவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளோ அருமையான செய்திகளை, அவ்வளோ புதுமையான செய்திகளை தொடர்ச்சியா சொன்னாங்க. அண்ணன் ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து காமிச்சு, ஏன் அப்படின்னா காட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்குமே நான் ஒரு புத்தகத்தை பத்தி சொல்றேன் அப்படிங்கிறத விட ஒரு புத்தகத்தை காண்பிக்கிற பொழுது அதன் அட்டைப்படமும் அதுவும் உங்களை கவனத்தை ஈர்க்கும். நீங்க அடுத்த முறை அரங்குகளுக்குள்ள செல்றப்ப தன்னை போல மணிகண்டன் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு அண்ணன் இருந்து அதை கத்துக்கிட்டேன், நாமளும் இந்த மாதிரி செய்யணுங்கிறது. நன்றிண்ணே, ஒரு விஷயத்தை புதுசா கத்துக் கொடுத்ததுக்கு நன்றி. மைப்பா நாராயணனையா பத்தி அண்ணன் சொன்னாரு. நான் விகடன்ல மாணவ நிருபரா இருந்தப்ப அவர் பேர் வரப்பெல்லாம் நான் பார்ப்பேன், இந்த மாதிரி நாமளும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மனிதர்கள், அன்பு மனிதர்கள் இருக்கிற இடத்துல பேசுறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. நினைத்ததை நிகழ்த்திடுவோங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட நான் ஆரம்பிக்கிறேன். மிகப்பெரிய துணிக்கடைகள் இருக்குல்ல, இப்ப பொங்கல் நேரம் வேற, எங்கெங்கெல்லாம் துணிக்கடைகள் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டம் குமிஞ்சிருக்கும் இல்லையா? வீட்டை விட்டு எல்லாரும் கிளம்பிடுவோங்கிறப்ப நெல்லை ஜெயந்தானனோட கவிதை ஞாபகம் வருது. கொள்ளை அப்படிங்கிற கவிதை. வீடுகளை பூட்டும் பொழுதும் பள்ளிகளை திறக்கும் பொழுதும்னார். கொள்ளையடிக்கிறது. வீடுகளை பூட்டும் பொழுதும் பள்ளிகளை திறக்கும் பொழுதும்னு அண்ணனோட கவிதை. அண்ணன் மணியண்ணன் சொன்னார், உள்ளூர் ஆளை நான் சொல்ல மாட்டேன்னு. நம்ம ஊர்ல பிரச்சனையே அதுதான். உள்ளூராரை யாரும் சொல்றதே இல்லை. அண்ணன் பெருந்தன்மை அவரு. நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நாம சொல்லியே ஆகணும். ஏன்னா
அவ்வளோ பேச்சு போட்டிகளில், கல்லூரி படிக்கிற காலங்களில், பணத்துக்கு சிரமமாக இருக்கிற காலங்களில் அண்ணனுடைய கவிதைகள் உட்பட நிறைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை வாசித்து பேசி பரிசு வாங்கி அதன் மூலியமா கிடைக்கிற தொகையில நான் படிச்சிருக்கேன், வளர்ந்துருக்கேன். ராயல்ட்டி மட்டும்தான் தெரில, அதுக்கு மன்னிக்கணும், என் சூழல் அந்த மாதிரி இருந்தது. அதனால அதை நான் சொல்லிதான் ஆகணும். எல்லாம் கூட்டம் பயங்கரமா இருக்கும். எல்லா துணிக்கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமா இருக்கும். எனக்கு என்ன நினைத்ததை நிகழ்த்திடுவோம்னு நம்ம நினைச்சா நடந்துரும் அப்படிங்கிறோம்ல, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. அவ்வளோ பெரிய துணிக்கடையினுடைய வாசல்ல 6 மாடி துணிக்கடை, அலங்கார விளக்குகள், உள்ள 1000 பணியாளர்கள், அவ்வளோ விதவிதமான ஆடைகள். அங்க துணிக்கடை இருக்கு. அந்த துணிக்கடையினுடைய வாசலில் ஒரு பெரியவர் அவர் கொண்டு வந்த சட்டையை விற்பதற்காக நிற்கிறாரே, இதை விட ஒரு நம்பிக்கை உலகத்தில் உண்டா என்பதை யோசித்து பார்த்தாலே போதும், நினைத்ததை நிகழ்த்திடுவோம் தோணிடும். எவ்வளவு பெரிய நம்பிக்கைங்க! அவ்வளவு பெரிய துணிக்கடைக்கு வெளியில ஒருத்தர் கர்ச்சீப் வச்சுட்டு நிக்கிறாரு, சட்டையை வச்சுட்டு நிக்கிறாரு, ஒரு அம்மா வந்து புடவை வச்சுட்டு விக்குது. எவ்வளவு பெரிய அதிசயம் இந்த உலகம்! அப்ப எண்ணங்கள்ல தானே எல்லாமே இருக்கு, நல்லாவே தெரியுது இல்ல? எண்ணங்கள்ல மட்டும்தானே அத்தனையுமே இருக்கு. நம்ம நினைக்கிறது எப்பயுமே நடக்கணும் அப்படின்னா சரியா நினைக்கணும், அவ்வளவுதான். சரியா நினைக்கணும். ஒரு ஒரு விலை உயர்ந்த கார் வருது, ஒரு சிறுவன் வந்து அந்த காரை பார்த்துக்கிட்டே இருக்கான், ரொம்ப ஆசையா பார்க்கறான். பக்கத்துல யாரும் இல்லை, அந்த காரினுடைய அருகில் போறான். அந்த காரினுடைய கண்ணாடியில தெரிகிற தன் முகத்தை ரசிக்கிறான், தலையை ஒழுங்கு பண்ணிக்கிறான். இந்த காரை சுற்றி சுற்றி வரான், கைகளால தடவி பார்க்கிறான். மெல்ல அந்த காரினுடைய கதவுகளை திறப்பதற்காக தன்னுடைய பிஞ்சு விரல்களை அந்த காரினுடைய கதவுகளை திறக்கிற அந்த இடத்துக்கு, அந்த ஹேண்டிலுக்கு, அந்த கிட்ட போய் அப்படியே மெல்ல இழுக்கிறான். இழுக்கிறப்ப அந்த கார் சத்தம் போடுது. பக்கத்துல ஒரு இளைஞன் வரான், பணக்கார இளைஞன் மாதிரி தோற்றம், ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியான காரு. அந்த இளைஞன் வரான், தம்பி பயப்பட, அவன் பயந்துடுறான். உன்னை தம்பி பயப்படாதேங்கிறாரு. இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்காங்கிறாரு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேங்கிறான் அந்த பையன். எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கேன், எனக்கு கார்னாவே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இந்த காரை பார்க்கறதுக்கு. அப்படியா? இந்த கார் வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கா? நிச்சயமா வாங்கணும்னு ஆசை இருக்குண்ணே. உனக்கு ஒன்று சொல்லவா? சொல்லுங்கண்ணே. இந்த காரு என்னோட அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தது. இந்த காரு என்னோட அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தது. எப்பயாவது சில நல்ல அண்ணன்களும் இருப்பாங்க இந்த மாதிரி. என் அண்ணன் மாதிரி அவர் தான் என்ன படிக்க வச்சாரு. என்னோட 2வது தந்தை என்னுடைய அண்ணன். இந்த காரை என்னோட அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தது. என்னண்ணே சொல்றீங்க? உங்க அண்ணனா இவ்வளவு பெரிய காரை வாங்கி கொடுத்தாரு? ஆமாண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அந்த குழந்தையை பார்த்து, அந்த சிறுவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி அண்ணன் உங்க வீட்டுல இல்லையேன்னு நீ வருத்தப்படுறியான்னு கேட்கிறார். இந்த மாதிரி அண்ணன் உங்க வீட்டுல இல்லையே நீ வருத்தப்படுறியான்னு. அதுக்கு அவன் சொல்றான், இல்லண்ணே, எங்க வீட்டுல ஒரு தம்பி இருக்கான், உங்களுக்கு வாங்கி தந்த அண்ணன் மாதிரி நான் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுதாங்க, நிச்சயமா மாறுவோம். இதுதான் நினைத்ததை நிகழ்த்திடுவோம். வாழ்க்கையில யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ஆனா நினைக்கணும், அதற்கான முயற்சி இருக்கணும், தினமும் அதை நோக்கிய பயணம் இருக்கணும். இவ்வளவுதான வாழ்க்கை, இவ்வளவுதான வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. டென்சிங் பத்தி எல்லாருமே சொல்றோம். டென்சிங் வந்து இமயமலையில ஏறினார், இமயமலையில ஏறினார், இமயமலை ஏறினார்னு. 1914 இமயமலை அடிவாரத்துக்கு கீழே கும்ஜிங்னு ஒரு மலைவாழ் கிராமம். அது ஒரு மலைவாழ் கிராமம். அந்த குடும்பத்துல 11வது குழந்தை டென்சிங். 11வது குழந்தை. இயற்பெயர் நாம்கியால்ங்கிறதா அவருடைய இயற்பெயர். அந்த அவங்க கிராமத்துக்கு புனித பயணத்துக்காக வந்த தலாய் லாமா இந்த குழந்தையை பார்த்துட்டு டென்சிங் நோர்வேன்னு பேர் வைக்கிறார். அவர் வச்ச பெயர் தான், தலாய் லாமா வச்ச பெயர் தான் அது. அந்த பையன் அப்படியே மலைவாழ் மக்கள் இல்ல, மலைவாழ் கிராமம் தானே, அப்படியே வளர்றான். எவரெஸ்ட் சிகரத்துக்கு ஏறுறவங்களை பார்த்து இந்த பையனுக்கு ஆசை, தானும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணும்னு அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறான். அம்மா, எல்லாரும் வந்து வந்து சிகரத்தின் மேல ஏறிட்டே இருக்காங்களே, நான் ஏற முடியுமான்னு கேட்கிறான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி, அதற்கான வாய்ப்பும் சூழலும் நம்ம குடும்பத்துக்கு இல்லடா. நாமெல்லாம் சுமை தூக்கிகளா மட்டும்தான் இருக்க முடியும். நாமெல்லாம் வெறும் சுமை தூக்கிகளா இருக்கலாம். சுமை தூக்கினா இந்த எவரெஸ்ட் ஏறுறாங்களே, சிகரங்கள்லாம் ஏறுறாங்களே, அவங்க வெயிட்டை ரொம்ப தூரம் தூக்கிட்டு போக முடியாது. அந்த வெயிட்டை வேணா நீ தூக்கலாம், ஆனா அதுக்கும் மிகப்பெரிய உடல் தகுதி வேணும்டா அப்படிங்கிறாங்க. அப்படியாமான்னு இந்த பையன் மனசுல அது பதிஞ்சிருது. அந்த இளைஞன் வளர்றான். வளர்ந்தோன்னு என்ன பண்றான்னா, சுமை தூக்கியா போய் சேர்றான் நேபாளத்துல. அவனால அவ்வளவு சுமையை தூக்க முடியல. அப்புறம் ஒரு முடிவு பண்றான். ஒரு பெரிய சாக்கு பையில நிறைய கற்களை கொட்டிக்கிட்டு முதுகலை வச்சுக்கிட்டு அவனுடைய கிராமத்து வீதிகள் எங்கும் நடக்கிறான். அந்த பையன் எல்லா இடத்துக்கும் நடக்கிறான். கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மென்டல்னு கிண்டல் பண்றாங்க.
திருமணம் செய்து கொண்ட மனைவி, ஏங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு, எதுக்குங்க இந்த வேலை அப்படின்னு. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை டென்சிங் சொல்றாரு, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் எந்த சுமையும் தெரியாது. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் எந்த சுமையும் தெரியாது. அழகான வாக்கியம். போய் அதுக்கப்புறம் சிகரம் ஏறுகிற வீரர்கள்ட்ட, மலை ஏறுகிற வீரர்கள்ட்ட போய் சுமை தூக்கியா சேர்றாரு. மரண பயம் தருகிற வேலை அது. ஏன் சுமையை தூக்கணும்? பாலம் ஏதாவது தடை இருந்ததுன்னா அதை வெட்டி உடைக்கணும். பாலமே இல்லைன்னா பாலம் அமைக்கணும். ஒருவேளை பாலம் அமைப்பதற்கான சூழல் இல்லை, ஒரு பாறைக்கும் இன்னொரு பாறைக்கு நடுவில் அப்படின்னா அவனே படுத்து பாலமாக மாற வேண்டும். இவ்வளோ சிரமமான வேலை. ஆனா அவன் சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். எப்படி ஒரு பதிப்பகம் நடத்துறது சிரமமான வேலையோ, மலையேறுவது அவ்வளவு சிரமமான வேலை. கையில மட்டும் மிக வேகமாக தேர்வு எழுதி அந்த குழந்தை தேர்வாயிருக்கா. ஒரே ஒரு கையில டைப் பண்றா. அந்த வீடியோ இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. 2 கை இருக்கு, அடுத்தவனை கொல்றதுக்கு பயன்படுத்துறான். 2 கை இருக்கு, அடுத்தவனை குத்துறதுக்கு பயன்படுத்துறான். 2 கை இருக்கு, அடுத்தவனை குழிபறிக்க பயன்படுத்துறான். 2 கை இருக்கு, யாரை எப்ப கீழே தள்ளலான்னு யோசிக்கிறான். ஒரே ஒரு கை இருக்கு, நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று பாவனாஸ்ரீ என்கிற 9ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை நம்ம தமிழகத்தில் இருக்கா. நினைத்ததை நிகழ்த்தணும், அவ்வளவுதான் வாழ்க்கை. 1000 விமர்சனங்கள் வரும், நீங்க பண்றதுக்கு தடையா. ஆனா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதை நடத்தி காமிச்சிடலாம். நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதை நிச்சயமா நடத்தி காமிச்சிடலாம். ஒண்ணு இப்பங்க அண்மையில அரியலூர் உடையார்பாளையம்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியால தங்கம்னு ஒரு குழந்தை, தங்கமே தான் அந்த சகோதரி, தங்கமே தான் அந்த சகோதரி. ஆசிய அளவிலான தடகள போட்டி அண்மையில கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் நடந்துச்சு. 51 நாடுகள் பங்கெடுத்துக் கொண்ட அந்த போட்டியில அரியலூர் உடையார்பாளையத்தை சார்ந்த தங்கம் என்கிற அந்த தங்கமான குழந்தை இந்தியாவிற்காக தங்கப்பதக்கத்தை வாங்கி வந்தது என்பது வரலாறு. ஒரு நல்ல ஷூ கூட இல்லை. 3 பொம்பளை பிள்ளைங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு 2வது பொண்ணு, 3 பெண்கள், இந்த பொண்ணு 2வது பொண்ணு. அப்பா சாலை பணியாளர், அம்மா கூலி வேலை செய்யறவங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு குடும்ப சூழல்ல பிறந்த ஒரு பெண் குழந்தை 51 நாடுகள் பங்கு கொண்ட ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவிற்கான தங்கத்தை பெற்றுக்கொண்டு வந்தாள் என்று சொன்னால் இதை விட ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவா இருக்க முடியும்? நினைத்ததை நிகழ்த்த முடியுமா, முடியாதா? எவ்வளவு பெரிய சாதனையை நம்ம சுத்தி இருக்கிற சாதாரண மனிதர்கள் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? சாதாரண மனிதர்கள். அண்ணன் சொன்னாரு, நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவை பத்தி சொன்னார். அவர் எழுதின எல்லா புத்தகங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல மறைக்கப்பட்ட இந்தியா எனது இந்தியான்னு புத்தகம் இருக்கு, அற்புதமான புத்தகம், எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட. அதுல யுவான் சுவாங் பத்தி எழுதியிருப்பாரு. நாம யுவான் சுவாங் நமக்கு எப்படி தெரியும்னா 2 மதிப்பெண் வினா விடையில மட்டும்தான் தெரியும். கரெக்டா? 2 மதிப்பெண் வினா விடை தெரியும். யார் அந்த பயணி? யுவான் சுவாங். 2 மார்க். அதுலயும் ஒருத்தன் யூக்கு யூ போட்டுருவான், சுவாங்க சுவாகா போட்டுருவான். அப்படியும் நம்ம மனசாட்சி இல்லாமல் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான்னு நம்ம ஆளுங்க எழுதிடுவாங்க. ஏன்னா அவர் யாத்ரீகனாகி, புனித யாத்ரீகனாகி, புனித நூலில் கண்டெடுத்து அதை சீன மொழியில போய் மொழியாக்கம் பண்ணணும்னு பயணம் வந்த ஒரு மனுஷன். ஓகேவா? அவர் கண்டுபிடிச்சது நிறையா. அவர் பேர் தான் எழுதியிருக்கானே வாத்தியார் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம பசங்க எழுதுவாங்க யுவான் சாங்கை பத்தி. அதில் மறைக்கப்பட்ட இந்தியாவில் ரொம்ப அழகா இவர் எழுதியிருக்காரு. ராமகிருஷ்ணன் ஐயா ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு. எனக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட சொன்னேன். அந்த யுவான் சாங் பத்தி எழுதிட்டே கடைசியில் எழுதுறாரு, மண்புழுக்கள் கூட தன் உடலை இழுத்து கொண்டு ஓர் இடம் விட்டு மற்றொரு இடத்திற்கு ஊர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மண்புழுக்கள் கூட தன் உடலை இழுத்து கொண்டு ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஊர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனிதர்கள் மட்டும்தான் தன் இருப்பிடத்திற்கு வெளியே உலகம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை படிச்சோன்னா எனக்கு அவமானமாய் போச்சு. டப்புன்னு புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே திகைச்சு போய் உட்காந்துட்டேன். என்ன வார்த்தை, என்ன வாக்கியம்! நாம எப்பயுமே என்ன நினைக்கிறோம்? நமக்கு தெரிஞ்ச மனிதர்கள் வாழ்ற இடத்துக்காக போகணும், நமக்கு தெரிஞ்ச இடத்துலயா வேலை செய்யணும், நமக்கு தெரிஞ்ச மனிதர்கள்ட்டே பழகணும், நமக்கு தெரிஞ்ச இடத்துலயே சுடுகாடு இருக்கணும், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச இடமாவே இருக்கணும்.
நம்ம தாண்டி வெளியில உலகம் இல்லைன்னு நினைக்கிறோம்ல. அங்க ஏங்க சைனால இருந்து அவர் கிளம்பி வந்தப்ப காங்கிரஸ் அப்ப நடந்துட்டு இருக்கு, அனுமதி கிடையாது. மாறுவேடம் மூலமா எல்லாமே எழுதுறாரு. மாறுவேடம் மூலமா யுவான் சுவாங் வராரு, சீன எல்லைக்கு வராரு. சீன ராணுவ அதிகாரிகள் நிறுத்துறாங்க, நீ வெளியில போக கூடாதுங்கிறாங்க. அவருக்கு ஒரே ஒரு எண்ணம், அவருடைய தூங்குறப்ப ஒரு கனவுல வந்துச்சு. என்ன வந்துச்சு? புத்தர் ஞானம் பெற்ற இடத்திற்கு அருகில் இவர் வந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு கனவு வந்தது. உடனே கிளம்பினாரு. எனக்கு புத்தர் அங்க வர சொல்றாரு, இந்தியாவுக்கு போக சொல்றாரு, நான் போகணும் அப்படின்னு சீனால இருந்து கிளம்புறாரு. சீன ராணுவ அதிகாரிகள் எல்லைப்பகுதியில் நிறுத்துறாங்க. நீங்க இந்த எல்லைப்பகுதியை தாண்டி போக கூடாதுங்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, யுவான் சுவாங் சொல்றாரு, ஒருவேளை இந்த பகுதியை தாண்டுவதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால், அவர் பையிலிருந்து கத்தி எடுக்கிறாரு, இதே இடத்தில் கழுத்தை அறுத்து கொண்டு நான் செத்து போவேன்கிறார். ராணுவ அதிகாரிகள் பயந்து போய், வேண்டாம் வேண்டாம், இவ்வளவு மன உறுதி இருக்கிற ஆட்கள் நீங்க கிளம்புங்கிறாங்க. நடந்து வராரு, கோவேறு கழுதிகள்ல டிராவல் செய்யறாரு, பயணம் செய்யறாரு. அவ்வளோ இன்னல்கள், தாகம் இல்லை. கடைசியில மயங்கி விழறாரு. பயணிச்ச அந்த குதிரை மேலேயே போறாரு. அந்த குதிரை இவர் கண் விழிச்சு பார்க்கறப்ப ஒரு நீர் பகுதி இடத்துக்கு பக்கத்தில் நிக்குது. அப்ப யுவான் சுவாங் சொல்றாரு, நான் உள்ளுணர்வோடு நினைத்த ஒரு விஷயம் என்னை தாங்கி செல்கிற இந்த விலங்குக்கு கூட தெரியும் என்றால், என்னால் ஏன் நான் நினைத்த இலக்கை அடைய முடியாது? நிச்சயம் நான் இலக்கை அடைவேன்னு பயணத்தை தொடர்றாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் புத்தர் பிறந்த இடமான லும்பினிலிருந்து கயா வரைக்கும், ஞானம் பெற்ற இடமான கயா வரைக்கும் இருக்கிற எல்லா புத்த தலங்களையும் எல்லா அருமையான புனித நூல்களையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 17 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க அவர் நாடு திரும்புறாரு. 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் நாடு திரும்புறாரு. இன்னைக்கு மாதிரி கூகுள் மேப் இல்லை. நாம கலெக்ட் பண்ணி கூகுள் மேப்பை போடுறோம். கூகுள் மேப்பை போட்டோன்னே ஏதாவது நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு ஒருத்தன் கூகுள் மேப் போடுறான்னா அதை விட ஒரு உலக சாதனை எதுவுமே கிடையாது. டேர்ன் லெஃப்ட்னு வந்தா லெஃப்டே 4 லெஃப்ட் இருக்கும். டேர்ன் ரைட்னா அங்க ஒரு 6 ரைட் இருக்கும். அதே கன்ஃபியூஸ் ஆகும். இவன் மேப்பை திட்டுவான், சரியான அப்டேஷன் இல்லைங்க. ஏன்டா கண்ணாடி இறக்கி மனுஷன் கேட்டா மனுஷன் சொல்ல போறான். இவ்வளவு நாள் வரைக்கும் சக மனுஷன் தானே மேப்பாவே இருந்தான். சக மனுஷன் தானே மேப்பாவே இருந்தான். ஒரு ஆப் தானே எல்லா மனுஷங்களுக்கும் ஆப்பே வச்சுது. எவன்ட்டி நீ பேசக்கூடாது, என்ன நம்பி தாண்டா இருக்கணும்னு சொன்னானா இல்லையா? அதை நம்ம பின்பற்றுறோம்ல. எந்த மனுஷங்களை நம்ம நம்புறோம் கேட்டா மனுஷங்களையே நம்ப கூடாதுமா. இவன் ஏதோ மனித பிறவியே இல்லாத மாதிரி. மனுஷங்களே நம்ப கூடாதுன்னு சொல்றது விலங்குகள் சொன்னா பரவாயில்ல, பறவைகள் சொன்னா பரவாயில்ல, கடல்வாழ் உயிரினங்கள் சொன்னா பரவாயில்ல. மனுஷனே சொல்றான் மனுஷங்களே நம்பாதன். எந்த விலங்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா இல்ல, பேச தெரிஞ்சாலும் கொடுக்காது. இன்னொன்னு, மரம் செடி கொடிகள் கூட பற்றி வாழ்தல் உண்டு, ஆனா தனித்தன்மை இழக்காது. பற்றி வாழ்தல் உண்டு, ஆனா தனித்தன்மை இழக்காது. ஒரு மாமரத்தை சுத்தி ஒரு பாகக்காய் கொடி வளர்ந்துரும். ஒருபோதும் மாம்பழம் கசப்பாவே வராது, ஒருபோதும் பாகக்காய் இனிப்பே வராது. ஆனா மனுஷன் மட்டும் 2 வாரம் ஒருத்தன் பழகனா அவனாவே மாறிடுவான். ரொம்ப அருமையான ஆளுங்க. எவ்வளவு நாளா தெரியும்? 2 வீக்ஸா? அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? வேலூர்ல இருந்தாருன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது. தனித்தன்மை இழந்துருவான், அவங்களாவே மாறிடுவான். இதான் பிரச்சனை மனுஷன்ட்ட. ஆனா யுவான் சுவாங் பாருங்க, 17 வருடங்கள் புனித பயணம் மேற்கொண்டுட்டு அவர் மறுபடியும் நாடு திரும்ப முடிவு செய்கிற பொழுது அவரோட 20 குதிரைகள்ல 657 தொகுதிகளாக்கப்பட்ட 520 பௌத்த பிரதிகளை ஏற்றி கொண்டு போறார். 17 வருஷம் உழைப்பு. என்ன யோசிச்சாரு? நான் தூங்குறப்ப கனவுல புத்தர் ஞானம் பெற்ற இடத்துல நான் இருந்து தியானம் பண்ற மாதிரி வந்துச்சு. நான் இந்தியா கிளம்புறேன்னாரு. அப்ப இருந்த சீன துறவிகள் கூட இருந்த துறவிகள் அத்தனை பேரும், அங்க இருந்த ஞானிகள் அத்தனை பேரும் சிரிச்சாங்களாம். டே, நீ இந்தியா போறியா? இந்தியா எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏண்டா உனக்கு இங்க வேலைன்னு சிரித்த ஒருவனை பற்றியும் வரலாற்றில் இடமில்லை. யுவான் சுவாங் என்கிற மனிதன் மட்டும்தான் இன்றைக்கும் படிக்கிற மாணவனுக்கு 2 மதிப்பெண்களாவது வழங்கி கொண்டிருக்கிறான். இவ்வளவுதான். சிரிச்சன ஒருத்தரும் வரலாற்று இருக்க மாட்டான். மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் சோமவல்லியப்பன் சார் வந்திருக்கார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல முதல்ல பொருளாதாரத்தை பத்தி அதிகமா தெளிவா எழுதின முதல் நபர் அன்பு அண்ணன் சோமவல்லியப்பன். ஒரு பலத்த கைத்தல் அண்ணனுக்கு கொடுக்கலாம். அள்ள பணம் ஏகப்பட்ட விஷயம் எழுதியிருக்காரு. கிழக்கு பதிப்பத்தில் இருக்கு, போய் வாங்கி படிங்க. எவ்வளவு விஷயங்கள்ங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இதெல்லாம் படிச்சாதானே தெரியும். நினைத்ததை நிகழ்த்திடுவோம்னா நம்ம நினைச்சா நிகழ்த்திட முடியாது.
எல்லாற்றிலிருந்து அவ்வளவு பாடங்கள் நம்மளால எடுத்துக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சாதாரணம் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. ராக்கி ரங்கராஜன் நீங்கள் முதல்வர் ஆகலாம்னு ஒரு முதல்வர் ஆகலாம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ராக்கி ரங்கராஜன். அற்புதமான புத்தகங்க. இதனால வரைக்கும் நீங்க எந்த மைண்ட் செட்டோட ஒரு மோட்டிவேஷன் புக், தன்னம்பிக்கை புத்தகத்தை படிக்கிறீங்களோ அது அத்தனையும் உடச்செறிஞ்சிரும், அது அத்தனையும் உடச்செறிஞ்சிரும். கொலம்பஸ்னா எப்படி, கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவுன்னு பாட்டே எழுதுனான். செந்தில்தாஸ் இருக்காப்புல நண்பர், பாட்டே எழுதுனான். அந்த அளவு கொலம்பஸ் வந்து இப்ப யுவான் சுவாங் மாதிரி கொலம்பஸ் நமக்கு வந்து 2 மார்க்கு உதவுவார். நான் 2 மார்க் அவங்களால வாங்கினதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு எனக்கு இருக்கு. ஆனா கொலம்பஸ் எப்பேற்பட்ட ஆளுன்னு ராக்கிரா எழுதுறார். படிச்சுட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. அவர் ஏழை பால் வியாபாரியினுடைய மகன் கொலம்பஸ். ஆனா நான் ராஜ பரம்பரையுடைய ரத்தம் தான் சொல்லுவாராம் எல்லாத்திட்டையும். சில பேர் நம்ம கேங்லயே பாருங்களேன், நம்ம நண்பர்கள்டையே பீலா விட்டே பெரிய ஆளா இருப்பான். ஜஸ்ட் இப்பதான் சிஎம் பார்த்துட்டு வந்தேன்பா. நாம சிஎம் கேட்க முடியாதுல்ல, சார் இப்ப உங்களை பார்த்துட்டு வந்தாரா சார்னு, அப்படியான்ட்டு விட்டுருவோம். கரெக்டா? எங்காவது ஒரு புத்தகத்தில் இப்ப மணிகண்டனோட கீழே இறங்குறப்ப ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான்னு வச்சுங்க, அப்படி தோள் மேல கையை போட்டு, உடனே என்ன சொல்லுவாரு, என்கிட்ட கேட்காம மணிகண்டன் எங்கேயும் ஒத்துக்க மாட்டாரு. இப்ப மணிகண்டன் நம்பர் யாருக்கும் தெரியாது. கரெக்டா? அவனுக்கு நாம கேட்க போறதில்ல. ஓ பயங்கரமான ஆள் போல இருக்கு. வைரவனனோட ஒரு புத்தகம், ஒரு போட்டோ எடுத்துட்டு, ஏங்க புத்தக கண்காட்சி நான் தான் நடத்துறேன்மா. யார? பப்பாசி தலைவர்கிட்டயே. அவர் ஒரு புகைப்படம் போதும் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட. கரெக்டா? இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. ஏங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சிங்கப்பூர் போயிட்டு ரோட்ல கோட் சூட்டு போட்டு ஒரு ஆள் நடந்து போயிருக்காருங்க. அவர்கிட்ட கை குலுக்கி ஒரு போட்டோ எடுத்துட்டு சிங்கப்பூர் வெளியுறவு மந்திரியுடன் தற்பொழுதுன்னு போட்டான். அதுக்கு 600 லைக், 150 ஷேர். எவனுக்கு தெரிய போகுது வெளியுறவு மந்திரி பத்தி? கரெக்டா? இவ்வளவுதானே. கொலம்பஸ் இந்த மாதிரி ராஜா இதே கெட்டப்லயே அலைஞ்சிருக்கிறது. நடை உடை பாவனை தோரணை எல்லாம் அப்படிதான், கொலம்பஸ் மாதிரி தான். கொலம்பஸ் வந்து அப்படி ராஜ உடதான். போர்ச்சுகல் அரசன்ட்டையும் ஸ்பெயின் ராணிட்டையும் உதவி கேட்டு போயிருக்காரு. எதுக்கு தெரியுமா போயிருக்காரு? சார் கடல் வழி பயணம் போகணும், நான் கடல் வழி பயணம் போறப்ப எந்த நாடுகளை கண்டுபிடிக்கிறேனோ, எவ்வளவு சொத்துக்களை எடுக்கிறேனோ, எவ்வளவு வைர வைடூரியங்கள் கிடைக்கிறதோ அது அத்தனையும் உங்களுக்கே கொடுத்துறேன், கடல் பயணம் போவதற்கான உதவி மட்டும் பண்ணுங்கன்னு இருக்கான். போர்ச்சுகல் அரசர் நம்பல, ஆனா கௌரவமா நடத்திருக்காரு. அவர் கௌரவமா நடத்துறத மட்டுமே இவர் தனக்கான ஆதாயமா வச்சுக்கிட்டு ஸ்பெயின் ராணி கிட்ட, ராணி இசபெல்லா கிட்ட போய் உதவி கேட்டிருக்கான். உதவி பண்ணிட்டாங்க, தலைவன் கிளம்பிட்டான். ஒரு சாதாரண மாலுமிக்கு இருக்கிற கடல் வழி பயண அனுபவம் கூட கொலம்பஸுக்கு கிடையாது. இதற்கு முன்பு எந்த கடல் வழி பயணத்திலும் ஈடுபட்டது இல்லை. ஆனா கொலம்பஸ் நினைச்சாரு, போற வழியிலெல்லாம் சிறு சிறு தீவுகளை கூட பெரிய பெரிய கண்டங்கள்னு சொன்னாரு. சிறு சிறு தீவுகளை கூட பெரிய பெரிய கண்டங்கள்னு பெயர் வச்சாரு. யாரும் கேட்கறதுக்கு இல்ல, ஆனா கொலம்பஸ் சாதிச்சாரு. இன்னைக்கு வரலாற்றுல பெயர் இருக்கு. எதனால தெரியுமா? நான் நினைத்ததை நிகழ்த்தி காட்ட முடியும் என்கிற எண்ணம் அந்த மனிதன் மனதிற்குள் ஆழமாக இருந்தது. இன்னைக்கு கொலம்பஸ் வரலாற்றில் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசுறப்ப, மாணவர்களை பார்த்து பேசுறப்ப, நீங்க கொலம்பஸா இருங்க. ஏன்? நான் என்னவா ஆக போறனோ அது மாதிரியே நீங்க மாறிடுங்க. ஒண்ணும் இல்லைங்க. அதுலயே அதை எழுதுறாரு, ஐயா எழுதுறாரு, ராக்கி ரங்கராஜன் எழுதுறாரு. நீங்க ஒரு குழந்தைகிட்ட போய், குழந்தை அழுகுது, ஒரு பொருள் வேணும்னு அழுகுது, ஓகேவா? ஒரு சாக்லேட் வேணும்னு அழுகுது, வாங்கியே தரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அழுக அதிகமானோன்னு நீங்க என்ன பண்றீங்க? சாக்லேட்டை வாங்கி கொடுத்துறீங்க. வாங்கி கொடுத்தோட குழந்தை என்ன பண்ணும்? முகமலர்ச்சியா சிரிக்குமா? அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? அவ அந்த குழந்தையோட சந்தோஷத்தை பார்த்து அம்மா அப்பா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு சாக்லேட்டை வாங்கி கொடுப்பாங்க. இந்த பிரபஞ்சம் இப்படித்தான். நீங்கள் எது வேண்டும் என்று கேட்கிறீர்களோ உங்களை அழ வைத்து, உங்களை அசிங்கப்படுத்தி, அதற்கு பிறகு உங்கள் கைகளில் தரும். கையில வாங்கணும்னு மொத்தமா கழட்டி விட்டுறக்கூடாது எல்லாரையும். சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், முன்னேறுகிற வரை எல்லோரும், முன்னேறுகிற வரை எல்லாரும் கூட இருப்பாங்க. முன்னேறின மட்டும் அவன் மட்டும் தனித்தீவா மாறிடுவான், ஏதோ நம்மளை கண்டுக்காத மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா நீங்கள் கைகளில் பெற்றதற்கு நன்றி சொல்லுகிற மனிதர்களாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் மேலும் மேலும் வெற்றிகளை உங்கள் கைகளுக்கு கொண்டு வந்து தரும். கொலம்பஸா இருங்க, நினைத்ததை நிகழ்த்தி காட்டுங்க. என்ன வேணா நடத்தலாமே வாழ்க்கையில. நீங்க நினைச்சதை நடத்தலாமே. இந்த பையன் விசில் அடிக்கணும்னு நினைக்கிறான், விசில் அடிக்கிறானே, பாவம் யார் வித்த பிள்ளையோ, அவ்வளவுதான். அவங்களுக்கு சந்தோஷமே அதுதான்.
எங்கேயோ ஒரு ஃபாரின்ல டிக்கெட் சினிமா பார்க்க போய் டிக்கெட் கிழிச்சு போட்டா ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி நினைச்சு கிழிச்சு போட்டிருக்காங்க. அவனை கிழிச்சு வெளில போட்டிருக்கான். அவள் நினைத்ததை நிகழ்த்தி காட்டுங்கள், ஆனா நல்லதுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அந்த பஸ் டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நினைத்ததை நிகழ்த்தி காட்டுவோம்னு பஸ் மேல ஏறி ஆடுறான். அப்புறம் 4 நாள் கழிச்சு அவனுக்காக எல்லாம் ஆடுறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப ஆடுறான், அவன் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு டிரைவர் ஸ்லோவா பிரேக் போட்டாரு. அவனே பிரேக் டவுன் ஆயிட்டான். எதுக்கு இது? எதுக்கு இந்த கொண்டாட்டம்? என்ன நினைக்கணும், எதை நிகழ்த்தணும்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல சார். ஒண்ணுமே இல்லை. இப்ப சச்சின் அண்மையில கபில் தேவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார் சார். 1983 உலக கோப்பை கபில் தேவ் கைகளில் வாங்கி கொண்டு கைகளை கபில் தேவ் அவர்கள் உயர்த்தி பிடித்த பொழுது 1983 முதல் முறையாக இந்தியா கிரிக்கெட்ல உலக கோப்பையை வாங்கி கொண்டு கேப்டனா இருந்த கபில் தேவ் அவர்கள் முதலாக உலக கோப்பையை மேல தூக்கி காமிச்சப்ப ஒரு 10 வயது சிறுவன் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். அதனால் அவன் கிரிக்கெட்டிற்குள் நுழைந்தான். கபில் தேவை பார்த்து வளர்ந்தான். நானும் ஒரு நாள் இந்தியாவிற்கான உலக கோப்பையை வாங்கி தருவேன் என்கிற நம்பிக்கையோடு களங்களில் விளையாடி கொண்டிருந்தான். அந்த இளைஞன் நான் தான் சச்சின் டெண்டுல்கர் எழுதுறாரு. 2011 உலக கோப்பை நடந்தது. நினைத்ததை நம்மால் நிகழ்த்தி காட்ட முடியும். ஒரு சின்ன உதாரணம், இறுதி உதாரணமாக சொல்லிவிட்டு என் பேச்சை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். படிப்பதற்கு வயதில்லைன்னு எப்பயுமே சொல்லுவோம். அண்மையில கிடைச்ச ஒரு அருமையான உதாரணம். ரவிச்சந்திரன் ஒரு தாத்தா, ஒரு ஐயா, 55 வயது அவருக்கு. பிறவியிலேயே கண் பார்வை கிடையாது. தஞ்சாவூர் பக்கத்துல ஆழிவாய்க்கால்னு ஒரு கிராமம். 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு முதியவர். அவருக்கு ஒரு ஆசை. அவர் காலேஜ் படிக்கிறப்ப பிஎஸ்சி முடிச்சிருக்காரு. வறுமையின் சூழலா அதை விட்டுருங்க, அது பாட்டை போட்டு ஒன்றும் செய்யாதுங்கய்யா. நாம செய்யற வரைக்கும் அது யாரையும் ஒன்றும் செய்யாது. வறுமையின் காரணமா தொடர்ந்து படிக்க முடியல. அவருக்கு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசை. குரூப் 2 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றாரு. பிறவியிலேயே கண் பார்வையற்ற 55 வயதை தொட்டிருக்கிற முதியவர். 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு நல்ல தோழி, பெண் தோழி, ஒரு பாட்டி, பத்மாவதியின் பேரு. அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, இந்த குரூப் 1 குரூப் 2 புக்கு வாங்கிட்டு வா, எனக்கு படிச்சு காமி, வேலை நேரம் போக உட்கார்ந்து இருக்க நேரம்லாம் அதை நான் காதுல கேட்டுக்கிறேன் இருக்காரு. 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இப்ப குரூப் 1 குரூப் 2 எழுதுற அத்தனை பேருக்கும் சொல்றேன் இந்த வீடியோ மூலியமா, கண் பார்வையற்ற 55 வயதை தொட்ட முதியவர். பத்மாவதின்னு அந்த அம்மா படிக்க படிக்க அவருடைய நண்பரான ரவிச்சந்திரன் காதலியே கேட்டு கேட்டு, நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, தன்னுடைய முதல் கட்ட பிரிலிம்ஸை அவர் கிளியர் பண்ணி விட்டார், தேர்வடைந்து விட்டார். பேட்டி கொடுக்குறாங்க, அவர் பேட்டி கொடுக்கல. ரொம்ப கியூட்டா இருந்தது. அந்த பத்மாவதிங்கிற பாட்டி சொல்றாங்க, ரவி எனக்கு ரொம்ப நாளா தெரியும், ஃப்ரெண்டு தானே, ரவி எனக்கு ரொம்ப நாளா தெரியும். திடீர்னு எனக்கு படிச்சு காமிக்கிறியா ஃப்ரீ டைம்லாம், நான் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிச்சு. படிச்சு காமிச்சேன், பாஸ் பண்ணிருச்சு. இது ஹைலைட் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கு, கண் இருக்கிற பிள்ளைங்களாம் நல்லா படிங்கப்பா. வள்ளுவர் சொன்னார்ல, கண்கள் இருக்குன்னா கல்விதாண்டா அர்த்தம்னு, இல்லைன்னா அது புண்ணுன்னாரே, அது கண் இல்லடா புண்ணுன்னாரே. ஒன்னே ஒன்று சொல்றேன், 55 வயதை தொட்ட பெரியவர், பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத ரவிச்சந்திரன் அவர்களால் ஒரு குரூப் 2 எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ண முடியும்னா, இந்தியாவிற்கான வழி என்னவென்றே தெரியாமல் சீனாவிலிருந்து 1000 விமர்சனங்களோடு புறப்பட்ட ஒரு யுவான் சுவாங்கால் 17 வருட பயணத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான புனித நூல்களை எழுதி சீனாவிற்கு கொண்டு போய் மொழிபெயர்க்க முடியும் என்றால், வேடிக்கை பார்க்க வந்த கபில் தேவ் மைதானத்திற்குள் இறங்கி இந்தியாவிற்கான முதல் உலக கோப்பையை அந்த மனிதனால் வாங்கித்தர முடியும் என்றால், கபில் தேவ் உலக கோப்பையை உயர்த்தி பிடித்த பொழுது 10 வயது சிறுவனாக இருந்த சச்சின் டெண்டுல்கர் இதுபோல் நானும் இந்தியாவிற்கான கோப்பைகளை வாங்கி தருவேன் என்று நினைத்து அவரால் முடியும் என்றால், நம்மாலும் முடியும். நாம் நினைக்க வேண்டும், நினைத்ததை நிகழ்த்திடுவோம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம் வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பு தந்த பபாசி நிறுவனத்திற்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள். அன்பண்ணன் முருகன் அவர்கள் முதல் முறையாக இந்த ஆண்டுதான், அதாவது இந்த போன வருஷத்துலேருந்து தான்
புத்தக கண்காட்சி நடைபெறணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தொலைக்காட்சியில் இருந்த சரியான ஆளுமைகளை மேடை பேச்சிற்கும் அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பபாசினுடைய தலைவர் திரு வைரவன் அவர்களுக்கும், செயலர் அன்பண்ணன் முருகன் அவர்களுக்கும், பொருளாளர் திரு குமரன் அவர்களுக்கும், பபாசி குழுமத்தை சார்ந்த திரு முல்லை பழனி அவர்களுக்கும், ராம மையப்பன் அவர்களுக்கும், சுப்பிரமணி அவர்களுக்கும், எங்களை அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரர் ஹரிபிரசாத் அவர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லுகிறேன். தமிழகத்தில், அதாவது சென்னைக்கு வெளியே ஒரு பேச்சு அப்படின்னா மக்கள் நிறைய கூடுவார்கள் அப்படிங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சென்னையில் அப்படி இல்லை அப்படின்னு அண்ணன் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சென்னையில் அப்படி கிடையாது, நிறைய பேர் வர்றது கிடையாது, பேச்சை கேட்க வரதில்லைன்னு. இங்கே வாய்ப்புகள் அதிகம், அங்கே வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இங்கே வந்தவர்களே மிகப்பெரிய வாய்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் கேட்டு இதன் மூலமாக பலனடைந்தால் அதுதான் எங்கள் மூவரின் பேச்சுக்கும் கிடைத்த வெற்றி என நாங்கள் கருதுகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.